கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. முன்னே எப்படியோ இருந்தோம், முன்னே மோவாப் தேசத்துல இருந்தோம், முன்னே கொமேஷை தெய்வமாய் வணங்கி கொண்டிருந்தோம், ரூத்தே இரக்கம் பெறாம இருந்தோம். இப்போ தேவன்கிட்ட வந்ததுனால நீ இரக்கம் பெற்றிருக்கிறாய். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய இரக்கம் பெருசு. ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனால இறங்குகிற கர்த்தரால் ஆகும். கர்த்தர் உங்க மேல இறங்கிட்டார்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் உங்களுக்காக அசைச்சிருவார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் ஒன்னதான் சம்பாதிக்கணும், தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிக்கணும். ஆண்டவரே உங்க இரக்கம், உங்க இரக்கம், இரக்கம், இரக்கம். ஒரு மனிதன் பல வருஷம் இருக்கும், இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனால சொல்றேன். என்னிடத்துல ஜெபிப்பதற்கு நின்னாரு. அப்ப அவருக்கு பிளட் கேன்சர், ஜெபிப்பதற்கு வந்து நின்னாரு. அப்ப எனக்கு தெரியும் ஆண்டவர் அவர் வந்து ஜெபிச்சு அவர் மேல நான் கையை வைக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, இரக்கத்தை காண்பி, நான் உனக்கு இரக்கம் செய்வேன். இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். இந்த வார்த்தையை சொன்னார். பிற்பாடு ஒரு 10 நாள் கழிச்சு அவர் சொன்னார், எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணு. அப்ப தேவனுடைய விரல் அப்படியே வந்து அப்படியே எழுதுனுச்சு, வாழ்நாட்கள் நீட்டித்து தரப்படுகிறது. நான் அவர்கிட்ட சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு வாழ்நாளை நீட்டி தருவாரு. எப்படி தருவார்னு எனக்கு தெரியாது, கர்த்தருடைய சித்தம் அதான். இன்றைக்கு எத்தனை வருஷங்கள் தாண்டிருச்சு, எப்படி ஒரு 20 வருஷம் இருக்கும். இன்னைக்கும் ஜீவனோட அவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென்.